இங்க ஒருத்தி அவளோட வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு டேபிள் மேல இடிச்சிடறா. உடனே அந்த டேபிள் மேல இருந்த குண்டு பழம் எல்லாம் கீழே விழுந்துருது. அது எல்லாமே ஓடி வந்து ஒரு இடத்துல நிக்குது. இது எப்படி ஒரு இடத்துல நிக்குதுன்னு சொல்லிட்டு உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. என்னடா ரூம்னு சொல்லி அவ குனிஞ்சு பாக்குற நேரம் பார்த்து பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா. உடனே அவளை அடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கம்பி எடுத்து அவளை கொல்ல வர. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருது. கரண்ட் வருது பாருங்க. ஒரு பெரிய மிஷின் எடுத்து இவளை கொல்றதுக்கு ரெடியா இருக்கா. இவ்வளவு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல இருந்த மிஷின் எடுத்துட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறாங்க. மேல இவளால சமாளிக்க முடியாது. நீ என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையனை பிடிச்சிட்டு நீ என்ன எதனா பண்ணனே அவனை கொண்டுருவான்னு சொல்லி மிரட்டுவா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த நேரம் பார்த்து இவளுடைய ஹஸ்பண்ட் வந்துருவார். இவளுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு போய் அவளை அடிக்கலான்னு பார்ப்பா. ஆனால் இவ ஸ்டாப் பண்ணிடுவா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போன்னு சொல்லுவா. இவ இப்படி ரொம்ப பொறுமையாக அவளை பற்றியெல்லாம் யோசித்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகி கண்ணீர் வந்துடுது. அவளுடைய கண்ணீர் வந்து அடுத்த செகண்டே அவள் பழைய மாரி மாறிடுறா. அந்த பொண்ணு ஒரு சாபத்தில் இருப்பா. யார் இந்த பொண்ணை ஃபீல் பண்ணி அவளோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருதோ அன்னைக்கு தான் அவள் அந்த சாபத்திலேருந்து விடுபடுவா. அந்த மாதிரி இன்னைக்கு நடந்ததுன்னா அவள் நார்மலாக பொண்ணு மாதிரி மாறிடுறா.